பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா? பெரிய கார்டன் பின்னால் இருக்குது, கட்டடங்கள்லாம் இருக்குது. இது 40 வருஷத்துக்கு முன்னால கடல் இருந்த இடம், கடல் அலைகள் இருந்த இடம். இந்த இடத்தையெல்லாம் மண்ணால முக்கி இந்த இடத்துல பெரிய கார்டன் அமைச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கூட கட்டி இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப தூரத்திற்கு கடலை இவங்க மண்ணினால அவங்க முக்கி இதை புதிதாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்குகிறவர். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை புதிதாக்கி செழிப்பை கொண்டு வருகிற தேவன். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றான்னு கேட்குறீங்களா? 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். யாரோ ஒருத்தரை குறித்து ஆண்டவர் பேசும்போது அவன் மேல சில சீர்றாங்க. அதை சிங்க சீறி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, காளை சீறி பாயுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆபத்தை உண்டாக்கிற சீர்றாங்க. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத பிசாசை சீறுகிறான். உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய, அழிப்பதற்கு, உங்களுக்கு தீமை செய்வதற்கு சீறி கொண்டு வருகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து, அந்த ஆபத்து உங்களை பாதிக்காதபடி உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை குறித்து ஆண்டவர் பேசுறாரு? என்ன குறித்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். நான் ரொம்ப ஏழைங்க, எளியவங்க, எனக்கு யாருமே தெரியாதுங்க, எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு இந்த நன்மை கிடைக்கல, கஷ்டப்படுறீங்களா? ஏழைகள் எளியவர்கள் என்று நீங்கள் மற்றவர்களால் ஒதுக்கப்படலாம், உங்களையே நீங்கள் வருத்தி கொள்ளலாம். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக கர்த்தர் எழுந்திருப்பாராம். ஏழைகள் எளியவர்கள் என்று அவளை சீறி அழிக்க யாராவது நினைத்தா கர்த்தர் எழுந்து அவர்களை பாதுகாத்து நடத்துவாராம். அவளை சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க சுகமா இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் சீரலாம்? அரசியல்வாதி, பணக்காரங்க, ரவுடிக, துன்மார்க்கர், செல்வாக்கில் உள்ளவங்க உங்களுக்கு விரோதமா சீறி எழும்பி உங்களை அழிக்க, தடுக்க, ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிறாங்களா? கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருப்பார். யார் உங்களுக்கு விரோதமா சீறுகிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நிற்பார். என் ஊழிய பாதையிலே நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளவுதான், விட மாட்டேன், அழிச்சிருவேன், செய்ய விட மாட்டேன், அவ்வளவுதான் சொன்னவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை, காணாம போயிட்டாங்க, சீறுனாங்க, எழும்புனாங்க. அந்த சமயத்தெல்லாம் சில சமயம் பயம் வந்தது. ஆனா கர்த்தர் பயந்தபடி விடல. அவங்க எல்லாம் இன்னைக்கு இல்லை, உலகத்திலே இல்லை, காணாம போயிட்டாங்க. ஆனா ஊழியம் நிற்கிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க நிப்பீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீங்க. எளியவர்கள், ஏழைகள் என்று புறக்கணிக்கப்பட்டு உங்களை அழிச்சிடலாம், இவங்களால ஒண்ணு முடியாதது அப்படின்னு நினைச்சு பொல்லாத மனிதர்கள் எழும்புறாங்களா? சீறி கொண்டு எழும்பி சவால் விடுறாங்களா? என் பதவி என்ன, என் அதிகாரம்னு பேசுறாங்களா? கர்த்தர் எழும்புவார், உங்களுக்காக சிதறடித்து போடுவார், உங்களை வாழ வைப்பார், பாதுகாப்பார், வாக்கு கொடுக்கிறார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? அதிகாரிகள் மிரட்டுறாங்க, ஒரு பக்கம் அரசியல்வாதி மிரட்டுறாங்க, ரவுடிகள் மிரட்டுறாங்க, என்ன பண்ண தெரியலன்னு கலங்குறீங்களா? பயப்படாதங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, ஏழைகள் எளியவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன். பொல்லாத மனிதர்கள் சீறி எழும்பி தாழ்மையாய் கஷ்டப்படுகிற மக்களை சிறுமப்படுத்த நினைக்கும் போது யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து பாதுகாத்து நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.